Dear students, exercise 10.3, 6th question. Find the differential equations of the family of all ellipses having focus on y-axis and center at the origin. இதுதான் சிம்பிளான கொஸ்டின். இப்போ நமக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். We know that the equation of family of ellipses having focus on y-axis center h, k இருந்தால் இதோடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் உங்களுக்கு இப்படி தான் இருக்குங்கிறது தெரியும். அதாவது x minus h whole square by b square plus y minus k whole square by a square equal to 1. Now h, kங்கிறது as per the question 0, 0 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஹெச்சுக்கும் கேவுக்கும் நான் 0 கொடுத்தா என்ன ஆகிடும், இது 0 போய்டும், இது 0 போச்சுன்னா வெறும் x square by a b square plus y square by a square equal to 1 கிடச்சிருமா. சரி, இப்போது நம்மக்கிட்ட a bன்னு ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த ரெண்டு ஆர்பிட்ரியும் என்ன பண்ணணும், இப்போது எலிமினேட் பண்ணணும். அதுக்கு என்ன ரூல், எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறது தான். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், இந்த பி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் ஸோ வெளியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2x, எக்ஸுக்கு பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் இந்த 1/a ஸ்கொயர் தூக்கி வெளியே வச்சுக்கோ. ஒய் ஸ்கொயருக்கு பண்ணிங்கன்னா பவருக்கு பண்ணால் 2y, ஒய்க்கு பண்ணால் y டேஷ் 1 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அவ்வளோ. இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 காமனாக இருக்கா. அப்போ டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 1/b ஸ்கொயர் எக்ஸ் 1/a ஸ்கொயர் ஒய், ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரி, இப்போ அடுத்தது இன்னொரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதில் டிஃபரன்ஷியேட் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் எகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ 1/b ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் எக்ஸை பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 1/a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது யூவி. இப்போ ஒய் வச்சுக்கிட்டு ஒய் டேஷ் பண்ணிங்கன்னா ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் வச்சுக்கிட்டு ஒய் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்களேன், ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஏவும் எலிமினேட் ஆகலை, நமக்கு பியும் எலிமினேட் ஆகலை. இதுக்கு மேலே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்போது இந்த ஏபி எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கவனிங்க. இதை நாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன், இது நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இந்த மூணு ஈக்குவேஷன்லையும் இருக்கிற 1/a ஸ்கொயர் 1/b ஸ்கொயருங்கிற கான்ஸ்டண்ட்டை விட்டுட்டு நான் டெட்டர்மினண்ட்டாக எழுதுகிறேன். சி பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 1/b ஸ்கொயரை விட்டுட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1/a ஸ்கொயரை விட்டுட்டேன், ஒய் ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா அப்புறம் அந்த கான்ஸ்டன்ட் அதுபோல் அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் விட்டுட்டு நம்ம எக்ஸு அதோட ஒய் டேஸ் 0, 1 ஒய் டேஸ் ப்ளஸ் ஓ டேஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்னு சொல்கிறேன். இந்த 1/y ஸ்கொயர் 1/b ஸ்கொயர் விட்டுட்டு அந்த ரிமைனிங் வேல்யூ போட்டு டெட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கும். உங்களுக்கு இது மேட்ரிக்ஸ் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, எலிமினேஷன் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகிடும், இந்த ரோ விடுறோம், இந்த காலம் விடுறோம், இந்த ரோ விடுறோம், என்ன ஆகிடும் ஒய் டேஸ் இன்ட்டு 0, இதுவும் நமக்கு 0 ஆக மொத்தம் நமக்கு 0 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதை விடுறோம், என்ன ஆகிடும் எக்ஸ் இன்ட்டு 0 மறுபடியும் 0, இதுவும் நமக்கு 0, அதுவும் மொத்தமாக 0 ஆகிடும். இப்போ கடைசி எங்கே போகலாம், இந்த 1க்கு போகலாம். ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோ விட்டுட்டு இந்த காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் இன்ட்டு திஸ் ஒன். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் டேஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் கண்ணா, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். இந்த 0 விட்டுறலாம். ஸோ 1 இன்ட்டு அதே தான் வரப்போகுது. அப்போ என்ன ஆன்சர், எக்ஸ் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் டு 0. முடிஞ்சு போச்சா. ரொம்ப ஈஸியாக ஒரு 3 மார்க் கொஸ்டின். என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா இதை எப்படி எலிமினேட் பண்ணுறோங்கிறது தான் இந்த ஒரே ஒரு மெத்தட். எலிமினேஷன் மெத்தட் மட்டும் மேலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 3 மார்க் கொஸ்டின்.